ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி நல்லா இருக்கிறீங்களா? என்னடா குளிச்சுட்டு நின்றுங்க தானே பார்க்குறீங்க. அதாவது சண்டே தாங்க பேர், ஆனால் வேலை ஒய்யாது நம்மளுக்கு. அதான் காலையில் எழுந்துச்சி பூஜை ஒடிச்சிட்டு பசங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு மட்டன் கடைக்கு போய் மட்டன் போட்டி கொஞ்சம் முட்டை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து சைடில் வச்சுட்டு யானை கொஞ்சம் இருந்துச்சு எல்லாம் கழுவி எடுத்துக்கினேன். அப்புறம் ஒரு பக்கம் துணி அவ்வளோ துணி இருந்துச்சு பார்க்க. அப்புறம் எல்லா துணியும் துவச்சி எடுத்துக்கினேன். தண்ணி வர ஆரம்பிச்சு அவர் மோட்டர் போட்டு அப்புறம் எல்லா துணியும் துவச்சி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஒட்டனை இருந்துச்சு அதெல்லாம் ஒட்டனை எல்லாம் சுத்தமாக எடுத்துக்கினேன். எல்லாமே உட்காரலான்னா ரெஸ்ட் எடுக்கலான்னா எங்கே டைம் இருக்குது நம்மளுக்கு, டைமே இல்லை. அப்புறம் நாஸ்டாக்கு மாவு இல்லை, மாவு அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி 2 பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும், ஏன்னா பொங்கி வந்தால் கீழே வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் பசங்கக்கிட்ட கேட்டேன், போட்டி என்னம்மா செய்யலாம், பக்கோடா போடலாமா, தொக்கு வைக்கலாமா, குழம்பு வைக்கலாமா, குழம்பு வைக்கமா சொன்னாங்க. அப்புறம் சரிதாங்க நான் போட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு இறங்கிட்டேன். என்னென்னா ஒரு பக்கம் சுடு தண்ணி வச்சுக்கினேன். அப்புறம் ஒரு தடுப்பு குச்சி எடுத்து போட்டி நல்லா திருப்பி உல்டா பண்ணி அது உள்ளே இருக்கிற நல்லா கலீஜெலாம் வெளியே எடுத்தேன். சில பேர் சொல்லுவாங்க போட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவேன். ஒரு பக்கம் நல்லா சுத்தம் ரெடியாக இருந்துச்சு, கொச்சின்னு இருந்துச்சு. அப்புறம் இது பண்ணி அதில் போடுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. பண்ணி க்ளீன் பண்ணி அதில் போட்டு வந்தேன். அப்புறம் பாப்பாவும் நானும் பண்ணுறேன் மம்மி ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கற்றுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல பசங்களுக்கும், அதுன்ட்டு சரி பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் 2 பேருமே முட்டை வேறு உரிச்சு கொடுத்துட்டு விளையாட போயிட்டாங்க. அப்புறம் நான் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு மசாலாலாம் வறுத்து, எப்பவுமே போட்டி குழம்பு வைக்கும்போது மசாலாலாம் வறுத்து தான் வைப்பேன், நல்லாயிருக்கும் சுவையா. அது கூட கொஞ்சம் முருங்கைக்காய் போட்டு வச்சேன், நல்லாயிருக்கும். அப்புறம் ரைஸ் ஒரு பக்கம் ரெடி பண்ணேன், முட்டை வறுவல் ரெடி பண்ணியிருந்தேன் அவிச்சி, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இதாங்க, வாங்க சாப்பிட்லாம். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.